வணக்கம். பரபரப்பு மீடிய செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஏமனில் ஹவுதி இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள துறைமுக நகரமான ஹொடைட்டாவில் இஸ்ரேலின் கடற்படை கப்பல் துறைகளை தாக்கியது. இஸ்ரேலிய கடற்படையின் ஏவுகணை படகுகள் இந்த தாக்குதலை நடத்தின. இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை உயிரிழப்புகள் குறித்த தகவல்கள் எதுவும் இல்லை. இஸ்ரேல் மீது சமீபத்தில் ஹவுதிகள் நடத்திய பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கடலில் இருந்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தெரிவித்தன. ஏமனின் ஹொடைடா துறைமுக நகரத்தில் நடந்த தாக்குதல்கள் இஸ்ரேலிய கடற்படையின் ஏவுகணை படகுகளால் நடத்தப்பட்ட மிக தொலைவில் உறுதிப்படுத்தப்பட்ட தாக்குதல் நடவடிக்கை. ஏமனில் ஹொடைடா இஸ்ரேலில் இருந்து சுமார் 1800 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் இந்த தாக்குதலை முன்னோடியில்லாத தாக்குதல்கள் என்று விவரித்தனர். ஏமனில் ஹவுதி இயக்க இலக்குகள் மீது சமீப காலத்தில் இஸ்ரேல் வெவ்வேறு தாக்குதல்களை நடத்தியுள்ளது. அப்படி நடத்தப்பட்ட அனைத்து தாக்குதல்களும் இஸ்ரேலிய விமானப்படையால் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தான். இஸ்ரேலிய கடற்படை ஏமனில் ஏவுகணை படகுகளால் நடத்திய முதல் தாக்குதல் இதுதான். ஈரானிய ஆதரவு ஹவுதி இலக்குகளுக்கு எதிராக அதன் முதல் கடல்வழி தாக்குதலை நடத்திய இஸ்ரேலிய கடற்படை ஏமனில் உள்ள ஹவுதி இலக்குகள் மீது மேலும் மேலும் தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்றும் எச்சரித்தது. இஸ்ரேலிய கடற்படையின் மேம்பட்ட SAR-6 கிளாஸ் ஏவுகணை படகுகள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டன. இஸ்ரேலிய கடற்படையிடம் இந்த ரகத்தில் 4 ஏவுகணை படகுகள் உள்ளன. ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்ட SAR-6 கிளாஸ் ஏவுகணை படகுகளில் இஸ்ரேலிய தயாரிப்பு ரேடார்கள் மற்றும் ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. அத்துடன் அவற்றுக்கு வான் பாதுகாப்பு கொடுப்பதற்கு அயன்டோம் வான் பாதுகாப்பு சாதனத்தின் கடற்படை பதிப்பு பொருத்தப்பட்டுள்ளது. தாக்குதலின் போது நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஏமனின் ஹொடைடா துறைமுகத்தை குறிவைத்து நீண்ட தூர வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள் ஏவப்பட்டன என்றது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF. மோதல் தொடங்கியதில் இருந்து ஹவுதிகள் மீது 11வது இஸ்ரேலிய தாக்குதலை இது குறிக்கிறது. முன்பு நடந்த 10 தாக்குதல்களும் இஸ்ரேலிய விமானப்படையால் மேற்கொள்ளப்பட்டன. பாரம்பரிய போர் விமானங்கள் அல்லது ஆளற்ற விமானங்களுக்கு பதிலாக கடற்படை கப்பல்கள் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரணம் அவை கடலில் தொடர்ந்து செங்கடல் பகுதியில் நடமாடுவதாலும் கடலில் இருந்து தாக்குதல்களை மிகவும் புத்திசாலித்தனமாக நடத்த முடியும் என்பதாலும் என்று இஸ்ரேலிய கடற்படை விளக்கியுள்ளது. இது தவிர மற்றொரு காரணம் இஸ்ரேலில் ஏமனில் இருந்து 1800 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதால் தாக்குதலுக்கு செல்லும் விமானங்களுக்கு வானில் வைத்து எரிபொருள் நிரப்ப வேண்டும். அதற்கு இஸ்ரேலிய விமானப்படையின் டேங்கர் விமானங்களும் தாக்குதல் விமானங்களுடன் செல்ல வேண்டும். கடல் தாக்குதல்கள் அதில் சிக்கல் கிடையாது. இஸ்ரேலிய கடற்படையின் மேம்பட்ட SAR-6 கிளாஸ் ஏவுகணை படகுகள் 7400 கிலோமீட்டர் வீச்சு கொண்டவை. தாக்குதல் குறித்து ஹவுதிகளிடமிருந்து உடனடி கருத்து எதுவும் இல்லை. ஹவுதி நடத்தும் ஊடகங்கள் அல்லது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தாக்குதலின் எந்த காட்சிகளையும் காணொலியாக வெளியிடவில்லை. மே 28ஆம் தேதி ஏமனில் ஹவுதிகள் மீது இஸ்ரேல் நடத்திய கடைசி விமான தாக்குதலுக்கு பின்னர் ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கம் இஸ்ரேல் மீது 7 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் குறைந்தது ஒரு ஆளற்ற விமானத்தையும் ஏவியுள்ளது. கடைசியாக திங்கட்கிழமை இரவு ஏவப்பட்ட ஏவுகணை இஸ்ரேலை அடைவதற்குள் தோல்வியடைந்து கடலில் வீழ்ந்தது. அதற்கு பதிலடி கொடுக்கவே ஏமனில் ஹொடைடா துறைமுகத்தின் மீது இஸ்ரேலிய கடற்படை கடல் மார்க்கமாக தாக்குதலை நடத்தியது. ஹொடைடா துறைமுகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் துறைமுகத்தின் ராணுவ பயன்பாட்டிற்கு ஏற்பட்ட சேதத்தை மேலும் அதிகரிக்கும் நோக்கம் கொண்டதாக IDF தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த துறைமுகம் ஹவுதிகளால் ஆயுதங்களை கடத்த பயன்படுத்தப்பட்டது. ஹவுதி இயக்கம் தமது தீவிரவாத நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக பொதுமக்கள் பாவனைக்கான துறைமுக உள்கட்டமைப்பை இழிவாக பயன்படுத்துவதற்கு மற்றொரு உதாரணமாக ஹொடைடா துறைமுகத்தின் பாவனை உள்ளது என்று IDF தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களின் போரால் பாதிக்கப்பட்ட ஏமனுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு உதவும் முக்கிய வசதிகள் சேதமடைந்திருக்கலாம் என்றும் நம்பப்படுகின்றது. ஏமன் துறைமுகத்திற்கு செல்லும் கப்பல்கள் ஐநா ஆய்வாளர்களை தாண்டி செல்ல வேண்டும் என்ற விதிமுறை உள்ளது. அப்படி இருந்தும் அந்த கப்பல்கள் ஈரானிலிருந்து ஆயுத கடத்தலுக்கும் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் கடந்த காலங்களில் ஏமனில் இந்த பகுதியில் உள்ள துறைமுகங்களை தாக்கியுள்ளன. ஏப்ரல் மாதத்தில் நடத்தப்பட்ட அமெரிக்க தாக்குதல் 74 பேரை கொண்டது என்று ஹவுதிகளின் ஊடகங்கள் தெரிவித்தன. அந்த தாக்குதல்கள் ஹவுதிகளின் முக்கிய தளபதிகளை குறிவைத்து நடத்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளைத்தளம் சென்காம் பின்னர் அறிவித்தது. ஏமனில் உள்ள ஹவுதி இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தும் போது அமெரிக்காவுடன் இணைந்து தாக்குதல்களை நடத்துவதில்லை. ஜோ பைடன் நிர்வாகத்தில் அமெரிக்காவும் பிரிட்டனும் இணைந்து ஏமனில் உள்ள ஹவுதி இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்தின. காசாவில் ஹமாஸுக்கு எதிரான போர் தொடரும் நிலையில் காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை தொடர்ந்து ஏவுவதாக ஹவுதி இயக்கம் தெரிவித்தது. அதனால் ஹவுதி இயக்க இலக்குகளை தாக்குவதில் இஸ்ரேல் எப்போதும் தனியாக செயல்படுகிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் இஸ்ரேலின் தாக்குதல்கள் வான் மற்றும் கடல்வழி ஊடாக எல்லா இடங்களிலும் சென்றடையும் என்று எச்சரித்தார்.
அவர் மேலும் கூறிய போது, ஹவுதி அமைப்பு இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தினால் அவர்கள் சக்தி வாய்ந்த பதிலடியை எதிர்கொள்ள நேரிடும். எமது கடற்படை கடல் முற்றுகையில் ஈடுபடுவார்கள் என்று நாங்கள் எச்சரித்தோம் என்று கூறினார். ஹவுதிகளின் ஊடக அலுவலகத்தின் துணைத் தலைவர் நஸ்ருதீன் அமர் இந்த தாக்குதல் பற்றி கூறிய போது, காசாவுக்கு ஆதரவாக வாரந்தோறும் தெருக்களில் இறங்கும் நமது மக்களின் மன உறுதியை இந்த தாக்குதல்கள் பாதிக்காது என்று குறிப்பிட்டார். 9,000க்கும் மேற்பட்ட மாலுமிகளை கொண்ட இஸ்ரேலின் கடற்படை 2023 ஆண்டு அக்டோபர் 7 இஸ்ரேல் மீதான ஹமாஸின் தாக்குதல் தொடங்கியதிலிருந்து முக்கியமாக மத்திய திரைக்கடலில் நிறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் செங்கடலிலும் ரோந்து நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது. சானா சர்வதேச விமான நிலையத்தில் நடந்த தாக்குதல்களில் ஏமனின் அரசு விமான நிறுவனமான ஏமானியா பயன்படுத்திய அனைத்து விமானங்களையும் இஸ்ரேலிய விமானப்படை ஏற்கனவே அழித்துவிட்டது. 2014 ஆண்டு ஹவுதிகள் சானாவை கைப்பற்றிய போது போர் தொடங்கியதிலிருந்து மில்லியன் கணக்கான ஏமானியர்களுக்கு உணவு மற்றும் பிற மனிதாபிமான உதவிகளுக்கான முக்கிய நுழைவாயிலாக ஹவுதினா துறைமுகம் இருந்து வருகிறது. 2018 ஆண்டு ஏமனின் நாடு கடத்தப்பட்ட அரசாங்கத்தை ஆதரிக்கும் சவுடி தலைமையிலான கூட்டணி ஹவுதினாவை வலுக்கட்டாயமாக மீண்டும் கைப்பற்ற முயற்சிப்பதை முதலில் கருத்தில் கொண்டது. ஆனால் சர்வதேச விமர்சனங்களும் துறைமுகம் அளிக்கப்படுவது குறித்த கவலைகளும் அதிகரித்ததால் இறுதியில் அதற்கு எதிராக முடிவு செய்தது. ஹவுதினாவில் ஒரு ஐநா பணியகம் செயல்படுகிறது. அந்த பணியகம் ஜிபூட்டியில் இருந்து ஏமனுக்கு செல்லும் கப்பல்களை சோதனையிடுகிறது. இருப்பினும் அந்த சோதனைகளை ஹவுதினாவுக்குள் செல்லும் அனைத்து கப்பல்களும் செய்யப்படுவதில்லை என்றும் கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு ஐநா நிபுணர்களின் அறிக்கை ஒன்றில் கணிசமான அளவு ராணுவ தளவாடங்களை இறக்குவதற்காக ஹொடைனா துறைமுகத்தை கப்பல் சென்றடைவதாக ஒரு ரகசிய தகவல் கிடைத்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஹவுதிகள் ஏடன் வளைகுடா வழியாக தரைவழி பாதையை பயன்படுத்தியும் ஆயுதங்களை கடத்துவதாகவும் நம்பப்படுகிறது. ஐநா நிபுணர்கள், மேற்கத்திய நாடுகள் மற்றும் ஆய்வாளர்கள் ஹவுதி இயக்கத்தின் ஆயுத களஞ்சியத்தில் உள்ள ஆயுதங்களை டெஹ்ரானுடன் தொடர்பு படுத்துகின்றனர். இருப்பினும் ஹவுதிகளை நேரடியாக ஆயுதபாணியாக்குவதை ஈரான் மறுக்கிறது. ஏமனுக்கு செல்லும் கப்பல்களை கண்காணிக்கும் ஐநா பணியகம் இது தொடர்பாக எந்த கருத்தையும் தெரிவித்ததில்லை. ஐநாவுக்கான அமெரிக்க தூதர் டோரதிஷியா மே மாதம் ஐநாவில் ஒரு உரையில் ஐநா பணியகத்திற்கு அதிக பணம் தேவை என்று கூறினார். இந்த மாத தொடக்கத்தில் ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள துறைமுகங்களுக்கு செல்ல வேண்டிய சட்டவிரோத பொருட்களின் 4 கப்பல் கொள்கலன்களை ஐநா சரிபார்ப்பு மற்றும் ஆய்வு வழிமுறை UNBIM வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தியது என்று கூறினார். இந்த தடை இந்த பொறிமுறையின் செயல்திறனை தெளிவாக காட்டுகிறது. நாம் அனைவரும் அதன் செயற்பாடுகளை தொடர்ந்து ஆதரிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். ஹவுதிகள் இப்பகுதியில் உள்ள வர்த்தக மற்றும் ராணுவ கப்பல்களுக்கு எதிராக தொடர்ந்து ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். இதை அந்த குழுவின் தலைமை காசாவில் இஸ்ரேலின் தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியாக விவரித்துள்ளது. நவம்பர் 2023 முதல் ஜனவரி 2025 வரை ஹவுதிகள் ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் மூலம் 100க்கும் மேற்பட்ட வர்த்தக கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. அவற்றில் ஒன்றை கடத்தி 2 மூழ்கடித்து 4 மாலுமிகளை கொன்றனர். இது செங்கடல் வழித்தடம் வழியாக வர்த்தக ஓட்டத்தை வெகுவாக குறைத்துள்ளது. பொதுவாக ஆண்டுதோறும் 850 பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை இந்த வர்த்தக கடல் பாதை வழியாக நகர்கின்றன. அமெரிக்காவுக்கு மரணம், இஸ்ரேலுக்கு மரணம் மற்றும் ஜூதர்களுக்கு சாபம் என்ற முழக்கத்தை எழுப்பும் ஹவுதிகள் அக்டோபர் 7 ஹமாஸ் படுகொலைக்கு பின்னர் நவம்பர் 2023 இஸ்ரேல் மற்றும் பொது கடல் போக்குவரத்தை தாக்க தொடங்கினார்கள். ஜனவரி 2025 ஆண்டு இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே போர் நிறுத்தம் எட்டப்பட்ட போது அவர்கள் தாக்குதலை நிறுத்தினார்கள். அதே நேரத்தில் அவர்கள் இஸ்ரேல் மீது 40க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் டசன் கணக்கான தாக்குதல் ஆளற்ற விமானங்கள் மற்றும் குரூஸ் ஏவுகணைகளை ஏவியிருந்தார்கள். ஆளற்ற விமானங்களில் ஒன்று ஜூலை மாதம் டெல் அவீவில் உள்ள ஒரு பொதுமகனை கொன்றது மற்றும் சிலர் காயமடைந்தனர். இது ஏமனில் இஸ்ரேலின் முதல் தாக்குதலை தூண்டியது. மார்ச் 18 காசா பகுதியில் ஹமாஸுக்கு எதிரான IDF தனது தாக்குதலை மீண்டும் தொடங்கியதிலிருந்து ஏமனில் உள்ள ஹவுதிகள் இஸ்ரேல் மீது 47 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் குறைந்தது 11 ஆளற்ற விமானங்களையும் ஏவியுள்ளனர். பெரும்பாலான ஏவுகணைகள் இஸ்ரேல் வரை செல்லாமல் தோல்வியடைந்தன.